ஸ்கூல் என்ரோல்மெண்ட் இன் 3 to 11 ஏஜ் குரூப் டவுன் பை 25 lakhs அப்படின்னு சொல்லிட்டு UDISC அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. UDISC ப்ளஸ் அப்படின்னா யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறது வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல் என்ரோல்மெண்ட் 3 to 11 ஏஜ் குரூப்பில் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 lakhs பக்கம் கம்மியாக இருக்குது. கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த டேட்டாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து கம்மியாக இருக்குது. 24.8 இருந்தது, 24.69 வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே லாஸ்ட்டு வந்த எல்லா டேட்டாஸ்லையுமே வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இல்லை, மோஸ்ட்லி வந்து கம்மியாகிட்டே தான் இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரீசன் வந்து பர்த் ரேட் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே வந்து பர்த் ரேட் ஃபால் ஆயிடுச்சுன்னா எப்படி குழந்தைகளை வந்து நம்ம ஸ்கூலில் போய் சேர்த்த முடியும்? ஸோ பிறந்தா தானே குழந்தைய சேர்த்த முடியும். ஸோ அதனால் பர்த் ரேட் வந்து ஃபால் ஆனது தான் இதுக்கு ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ், பீகார், மேகாலயா அங்கேலாம் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. அதை தவிர மற்ற எல்லாருமே வந்து ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி ரேட்டை விட கம்மியாக இருக்குது. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு விமன் மென் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நம்ம இதில் வந்து 2.1 இருக்கணும். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1.9 தான் இருக்குது பர் உமன். அப்படிங்கிறப்ப 1.9 ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி ரேட்டை விட கம்மியாக போயிடுச்சு. இது வந்து 2021 சர்வேயில் வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த இதில் அப்படின்னா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு 2021 எடுத்திருப்பாங்க. அதில் வந்து 2.1 விட கம்மியாக இருக்குது, 1.91 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ ஃபர்டிலிட்டி ரேட் வந்து கம்மியாக போய்கிட்டே இருக்குது. அப்போ குழந்தையே வந்து பிறக்காதப்ப எப்படி ஸ்கூலில் போய் என்ரோல்மெண்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால தான் அதுவுமே கம்மியாக இருக்குது. மற்றபடி மற்ற லெவல்லாம் வந்து நம்ம அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே யாருமே வந்து ட்ராப் அவுட் ரேஷியோவுமே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க.